நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை பல்வேறு விவாதங்களை நாடு முழுவதும் எழுப்பியிருக்கு. குறிப்பா அதானி குழுமம் போலியா பல்வேறு முதலீடுகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. இது குறித்து கண்டிக்க வேண்டிய செபி அமைப்பும் கண்டிக்கல, அவர்களும் இதற்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. முதல் கட்டமா எப்படி பார்க்கிறீங்க? ஹிண்டன்பர்க் அறிக்கைனா என்ன, செபி இதுல எப்படி உள்ள தலையிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா. வரலாற்றில் ஹிண்டன்பர்க் என்ற பெயர் ஜெர்மனியின் அதிபராக 1925 முதல் 1934 மறையும் வரைக்கும் இருந்தவர் ஃபீல்டு மார்ஷல் பால் போன் ஹிண்டன்பர்க். அவருடைய பெயரை ஒரு விமானத்திற்கு வைத்திருந்தார். அந்த விமானம் 1937 மே 6ஆம் நாள் ஒரு விபத்துக்குள்ளானுச்சு. 36 பயணிகள் 61 வான் ஊழியர்கள் இருந்ததுல 13 பயணிகள் 22 வான் ஊழியர்கள் இறந்து போனார்கள். அந்த பெயரை ஒரு நிறுவனம் தன்னுடைய பெயரா மாற்றிக்கொண்டது. அதாவது இந்த இருக்கிற சோகத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக, இந்த தொழில இருக்கிற சோகத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த பெயரை அந்த நிறுவனத்தை தொடங்கியவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் ஹிண்டன்பர்க் என்கிற அந்த நிறுவனம். இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய வேலை என்னன்னா, இப்ப பங்குச்சந்தைன்னு ஒண்ணு நம்ம கேள்விப்படுறோம். இப்ப இந்தியாவில் பெரு முதலாளிகள் இருக்கிறாங்கன்னா, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தொகையை முதலீடு செய்திருக்கிறாங்க. அது அவங்க பணம் இல்லை, மக்கள்கிட்ட இருந்து அந்த முதலீடு செய்யக்கூடியவர்கள்ட்ட இருந்து திரட்டுகிற பணம் தான். பங்குகள் என்ற பெயர்ல திரட்டுறாங்க. இந்த பங்குகளை முதலீடு செய்து அதுல லாபத்துல ஒரு பங்கு கொடுக்கறாங்க. இதான் பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தை வணிகம் என்பது ஒரு வகையான சூதாட்டம். நீங்க குறைந்த விலைக்கு வாங்கியிருப்பீங்க பங்கை, திடீர்னு அதனுடைய விலை உயரும், உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். சில நேரத்துல நீங்க எந்த நிறுவனத்துல பங்கு வாங்கினீங்களோ அந்த நிறுவனம் நொடிச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். நீங்க போட்ட முதலீடு திருப்பி உங்களுக்கு கிடைக்காது, லாபமும் கிடைக்காது, பெரிய நஷ்டமாயிடும். இதுதான் இந்த பங்குச்சந்தை வணிகத்தினுடைய தன்மை. இந்த பங்குச்சந்தை வணிகத்தை கட்டுப்படுத்துவதற்கு, இதுல மோசடிகள் இல்லாம செய்வதற்கு, இந்த பங்குச்சந்தை வணிகத்தில் ஈடுபடக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையில யாருக்கும் கூடுதலான வசதியோ கூடுதலான தொல்லையோ இல்லாமல் செய்யறதுக்கு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா என்று ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது பிணையங்கள் மற்றும் பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பு. இதுதான் சுருக்கமாக செபின்னு சொல்றோம். அந்த செபி நிறுவனத்தை பற்றி தான் இப்ப கடைசியா வந்திருக்கிற குற்றச்சாட்டு. ஹிண்டன்பர்க் என்ன செய்யறாங்க, அதானி குழுமத்தினுடைய பங்குகளை வாங்கி விற்பாங்க, அல்லது வேறு குழுமங்களுடைய பங்குகளை வாங்கி விற்பாங்க. அதானி குழுமம் இதில் நேர்மையா நடந்து கொள்ளவில்லை, அவங்க சில மோசடிகளை செய்றாங்க. அரசு நிர்வாகத்தையும் அதிகாரிகளையும் தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு மற்ற நிறுவனங்களுக்கு இல்லாத சலுகைகளை அனுபவிக்கிறாங்க. வெளிநாடுகள்ல போய், இப்ப அதானியினுடைய தம்பி ஒருத்தர் இருக்கிற அண்ணன் வினோத் அம்பானின்னு நினைக்கிறேன், இவர் கௌதம் அதானி, அம்பானி இல்ல அதானி, கௌதம் அதானி மூத்த இளைய இந்த நிறுவனத்துக்கு அவர் பேர்ல தான் நடக்குது அதானி குழுமம். அவருடைய அண்ணன் இருக்க வினோத் அதானின்னு சொல்லி, அவர் வெளிநாடுகள்ல போயிருந்து நிறைய இல்லாத கம்பெனிகளை எல்லாம் உருவாக்கி பதிவு பண்றார். பல நாடுகள்ல வரி கட்ட வேண்டியது இல்லை, அந்த நாடுகள்ல போய் இதை உருவாக்குறாங்க. இந்த நிறுவனத்தின் பேர்ல பங்குகளை வெளியிடுறாங்க. வெளியிட்டு இந்த பங்குகளை எல்லாம் நிறைய வாங்கின பிறகு அவங்க கையில நிறைய பணம் குவிந்து போகும். இப்படி உப்புமா கம்பெனிகளை உருவாக்கி பங்கு சந்தையில இவங்க சூதாட்டம் நடத்துறாங்க என்று ஏற்கனவே போன வருடம் ஜனவரியில இதே ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டு, அப்ப அது பெரும் குற்றச்சாட்டை மாறி அதானி குடும்பத்தினுடைய பங்குகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு அவருடைய தொழிலை நொடித்து போகிற அளவுக்கு போனுச்சு. கடுமையான புகார்கள் எழுந்துச்சு. அப்ப நாங்க பாய்ஸ் எதிர்ப்பு மக்கள் முன்னணி சார்பில் ஒரு போராட்டம் நடத்தணும். அதானி குழுமத்தினுடைய இந்த உரிமங்களை ரத்து செய்யணும், ஒரு வெளிப்படையான நீதி விசாரணை நடத்தணும், இந்த அதானிக்கு இவ்வளவு தூரம் இடம் கொடுத்த நரேந்திர மோடி பதவி விலகணும்,
தமிழக அரசு அதானி குழுமத்தோடு ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் கோரிக்கை வச்சு போராட்டம்லாம் நடத்தும். இப்ப அதே நிறுவனம் தான் இப்ப 18 மாதம் கழித்து, அதுக்கு பிறகு அந்த ஜனவரியில வந்துச்சு, அது ஒரு 2-3 மாதம் விவாதம் நடந்துச்சு, உச்ச நீதிமன்றத்துல விசாரணை நடைபெற்றது. அவங்க இதை பற்றி இந்த செபி அமைப்பு விசாரிக்கட்டும் என்று செபி அமைப்பை விசாரிக்க சொன்னாங்க. இப்ப என்ன வந்திருக்குதுன்னா, இந்த செபி அமைப்பு, அந்த அமைப்பு இதை கட்டுப்படுத்த வேண்டிய அமைப்பு, இதை பற்றி விசாரிக்க வேண்டிய அமைப்பு, அந்த அமைப்பே அதானிக்கு சார்பாக இருக்கிறது. அதுக்கு என்ன ஆதாரம் என்பதை அந்த ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த செபி அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற இந்த மாதவி பூச் அப்படின்னு ஒரு அம்மையார் இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கணவரும், இவங்க 2 பேருக்குமே அதானி குழுமத்துல, அதானி உருவாக்கி இருக்கிற பொய் குழுமங்கள்ல எல்லாம் இவங்களுக்கு பங்கு இருக்கு. அதுல இவங்க முதலீடு பண்ணி இருக்கிறாங்க, ஆதாயம் பெறாங்க. தங்களுடைய பதவியை பயன்படுத்தி அதானி குழுமத்திற்கு சாதகமான சூழலை உருவாக்குறாங்க, அவங்களுக்கு ஆதரவு திரட்டி கொடுக்குறாங்க என்பதற்கான ஆவணங்கள், விசில் ப்ளோயர்னு சொல்லி அந்த ஊழலை அம்பலப்படுத்தக்கூடிய பல ஆவணங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வெளியிட்டு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது நலமுரண். எப்ப நலமுரண் இருக்கும்? ஒரு மருத்துவமனையில, அரசு மருத்துவமனையில ஒரு மருத்துவர் இருக்கிறார், இதய மருத்துவர் இருக்கிறார். அவர் இந்த அரசு மருத்துவமனையில இதய மருத்துவராக இருந்துகிட்டு சொந்தமா ஒரு இதய மருத்துவமனையை, தனியார் மருத்துவமனை நடத்துறாருன்னு வச்சுங்க. இப்ப அரசு மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகள் அவர் என்ன பண்ணுவாரு? இந்த தனியார் மருத்துவமனைக்கு திருப்பி விட்டுருவார். இதுக்குதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர். நீங்க ஒண்ணு தனியார் மருத்துவமனை நடத்தினா அதையே நடத்தணும், இல்ல அரசு மருத்துவமனையில பணி செஞ்சா அதை மட்டும் செய்யணும். இது ரெண்டும் இருக்கக்கூடாது. இப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்றோம்? பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தனிப்பயிற்சி நடத்துறதை நம்ம எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்னா, இவங்க பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறதுக்கு பதிலா வீட்டுக்கு வர சொல்லி டியூஷன் கட்டணம் வாங்கிக்குவாங்க. இதுக்காக தான் பல இடங்கள்ல நம்ம அதை எதிர்த்திருக்கோம். இதெல்லாம் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பேர். ஒரு சென்சார் போர்டு மெம்பர் அவரே ஒரு பட தயாரிப்பாளராக இருக்கக்கூடாது. ஏற்கனவே இருந்திருந்தாலும் அந்த பதவியை விட்டுட்டு தான் சென்சார் போர்டுக்கு வர்றோம். அப்ப நியாயம் தரமாட்டேன். இப்ப இங்க என்னன்னா, இந்த மாதவி பூச்சுங்கிற அந்த அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய கணவரும் அவங்களுக்கு இந்த நிறுவனத்திற்கு சார்பாக வேலை செய்வதால், இந்த நிறுவனத்தினுடைய நலனில் அக்கறை கொண்டிருப்பதால் இவங்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நலமுரண் இருக்கு. இதைத்தான் அம்பலப்படுத்து. செபியில சில விதிகள் இருக்கு. செபியில ஒருத்தர் உறுப்பினராக இருக்கணும், வேலை செய்யணும்னா அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பங்கு சந்தையில அவங்களுக்கு எந்த முதலீடும் இருக்கக்கூடாது, எந்த கம்பெனியிலையும் அவங்க இடம்பெறக்கூடாது. இது போன்ற பல குற்றச்சாட்டு, பல விதிமுறைகள் இருக்கு. இந்த விதிமுறைகள் அனைத்தையும் மீறி இருக்கிறாங்க. இந்த செபி அமைப்பில் இப்படிப்பட்டவங்க தான் இருக்கணும், அப்பதான் அது நடுநிலையா நடந்து கொள்ளணும், ஒருத்தர் சாதகமா நடந்து. ஏன்னா ஒரு பங்கினுடைய விலை திடீர்னு வீழ்ச்சி அடையுது என்று சொன்னால் உடனே அந்த தகவல் எல்லாருக்கும் கிடைச்சு அந்த பங்குகளை நிறைய வாங்கினாங்கன்னா உயரும் போது ஆதாயம் கிடைக்கும். அந்த மாதிரி ஆதாயங்களை குறுக்கு வழியில ஈட்டுவதற்கான உதவியை ஏற்கனவே செபி அமைப்பு செய்தது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுல ஒரு அம்மையார் இருந்தாங்க, நிர்வாகியா இருந்தாங்க. எனக்கு இமயமலை சாமியார் சேர்ந்து மெயில் வந்துச்சுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து மோசடிகள், அவங்களும் இதே போலதான் அதானி குழுமத்தோடு தொடர்புடையவங்கள் என்று குற்றச்சாட்டு. இப்ப அதானி நேரடியா அந்த செபி நிறுவனத்திற்கே போய் இவங்களை பார்க்கிறாரு. இப்படி இவங்க ஒரு நல முதலோட செயல்பட்டு அதனால எவ்வளவு கோடிகளை ஈட்டி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த குழுமங்கள்ல எல்ஐசிக்கு பங்கு இருக்குது, அரசு ஸ்டேட் பேங்குக்கு பங்கு இருக்குது. இதுக்கெல்லாம் இழப்புன்னா நேரடியா மக்களுக்கு இழப்பு. இது போன முறை குற்றச்சாட்டுகளே சொன்னாங்க. இப்ப இதை இவங்க மறுக்கிறாங்க. என்ன கேள்வின்னா, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த விசாரணையை மீண்டும் மேற்கொண்டு வேறு தகவல் உள்ளதான்னு சொன்னாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் அதுவாக சூமோட்டு எடுத்து விசாரிக்க போகிறதா என்ற கேள்வி எழுது. உச்சநீதிமன்றத்துல இவங்க தங்களுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு நாங்க விசாரித்துட்டு இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு பல உண்மைகள் தெரியலன்னு. பல வழக்குகள் அப்படிதான், இந்த பெகாசஸ்ல எல்லாம் அப்படிதான் நடந்துச்சு. எதையுமே வெளியே கொண்டு வர முடியல.
அதனால இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரிக்கும். கூட்டு நாடாளுமன்ற குழு, ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் இருப்பாங்க, எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இருப்பாங்க. போஃபோர்ஸ் இப்படித்தான் ஆதாரத்தோடு வெளிவருவதற்கு அந்த போஃபோர்ஸுக்கு இந்த ஜேபிசி தான் உதவுனது. இன்னும் பல வழக்குகள் இந்த ஜேபிசி வழியா வெளிக்கொண்டு வரும். இப்ப எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த ஜேபிசி தான், அதை அரசு பிடிவாதமாக மறுக்கிறது. இதான் இப்ப இருக்கிற நிலவரம். அதுக்கு மேல என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இல்ல, இப்ப நேற்றைக்கு ஒரே நாள்ல மட்டும் அதானி குழுமத்தினுடைய பங்குகள் 22,000 கோடி இழப்பை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதானி குழுமம் பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் முன்வைக்கப்படுது. இது மக்களை எப்படி பாதிப்படைய செய்யும். அதே மாதிரி அதானி குழுமம் செய்வதற்கு பாஜக அரசு எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும்? அதான் இப்போ ஹிண்டன்பெர்க் நிறுவனத்துடைய குற்றச்சாட்டுகளை மறுக்கும் போது, இது ஏற்கனவே பெயர் கெட்டு போன ஒரு நிறுவனம், பல மோசடிகள்ல ஈடுபட்டிருக்கு, அமெரிக்காவில் இதன் மீது விசாரணை இருக்கு என்றெல்லாம் பதில் சொல்றேன். அது உண்மையா பொய்யா அது நமக்கு முக்கியம் இல்லை. இங்க நமக்கு நேரடியா தெரிய வேண்டியது என்னன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய கீழ் இயங்கக்கூடிய செபி போன்ற ஒரு நிறுவனம், பங்குச்சந்தை மோசடிகளை தடுக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள ஒரு நிறுவனம், அது அதானியினுடைய பங்குச்சந்தை மோசடிகளுக்கு உடந்தையாக இருக்கிறது என்பது ஹிண்டன்பெர்கினுடைய குற்றச்சாட்டு. குற்றஞ்சாட்டுறவன் யாரா வேணாலும் இருக்கும், அவன் மேல குற்றச்சாட்டு இருந்தா நீங்க அவன் மேல நடவடிக்கை எடுங்க. ஏற்கனவே ஹிண்டன்பெர்க் என்ன சொன்னாங்க, ஏன்னா ஹிண்டன்பெர்க் வெறும் ஆராய்ச்சி நிறுவனம் மட்டுமல்ல, இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவங்க வணிகம் செய்யக்கூடியவங்க. நீங்க எங்க மேல அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்க, நாங்க சந்திக்கிறோம்னு சொன்னாங்க. நீங்க இப்ப இந்த 1.5 வருஷத்துல ஹிண்டன்பெர்க் மேல அதானி குழுமமோ இந்திய அரசோ எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா ஹிண்டன்பெர்க் சாட்டிய ஒரு சில குற்றச்சாட்டுகள்ல இதுல முரண் இருக்கு என்றெல்லாம் சொன்னாங்களே தவிர, அந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றுக்குமான பதிலை அதானி வழங்கல. அதானி வழங்க வேண்டும் என்று செபி கேட்கல. செபி கேட்கணும்னு இந்திய அரசும் கேட்கல, உச்ச நீதிமன்றமும் கேட்கல. எனவே அவங்க குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் விலையளிக்கப்படாத குற்றச்சாட்டுகளாகவே பொது வெளியில இருந்துகிட்டே இருக்கு. இப்ப 2வது அறிக்கை இது வந்துருச்சு, 1.5 வருஷம் கழிச்சு 2வது அறிக்கை வந்துருச்சு. இன்னும் இவங்க விடமாட்டாங்க, அடுத்தடுத்த அறிக்கைகளும் வெளியிடுவாங்க. இந்த 2வது அறிக்கையில ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, செபி இந்த மோசடிகளுக்கு துணையாக இருக்கு. செபியினுடைய தலைவர், அந்த அம்மாவோட கணவர், நேரடியா இந்த அதானி குழுமத்தில் அவங்களுடைய நலம் இருக்கு. எனவே இந்த அதானி குழுமத்திற்கு சாதகமாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற ஆதாரங்களை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க எதுவுமே மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் வேண்டி இல்லையே. இந்திய அரசு கூட்டு பாராளுமன்ற குழு விசாரணையை நடத்தினா எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிட போகுது. எதுவும் ரகசியமா அது நடக்க போறதில்ல, அது ஒரு ரகசிய விசாரணை கிடையாது. அந்த விசாரணை அடிப்படையில் ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 தரப்பு உறுப்பினர்களும் உட்கார்ந்து விசாரித்தார்கள் என்றால் நீங்க அங்க போய் ஹிண்டன்பெர்க் அமலப்படுத்திக்கலாம். அதானியை கூப்பிட்டு அவங்க விசாரிப்பாங்க, அல்ல அதானி குழுமத்தின் சார்பில் யாராவது சாட்சி சொல்லலாம். இந்திய அரசு தரப்புல பிரதமர், மற்ற அமைச்சர்கள், நிதி அமைச்சர் பதில் சொல்லலாம். இந்த செபி நிறுவனத்தின் தரப்புல பதில் சொல்லலாம். இந்த குற்றஞ்சாட்டுகிறவர்களும் அங்க அவங்களுடைய வழக்கை சொல்லலாம். அதையே தவிர்க்கணும், தவிர்க்க வேண்டியது இல்லையே. இல்ல பிஜேபிக்கு என்ன பொறுப்புன்னா, பாஜகவினுடைய கொள்கைகளை என்னவா இருக்குன்னா அதானி குழுமத்தை வளர்ப்பதுதான். நீங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சு, இந்த அதானி குழுமம் மிகப்பெரிய அளவுக்கு பெருகியது. உலக பெரும் பணக்காரர்கள் வரிசையில 3வது இடத்துக்கு கௌதம் அதானி சேர்ந்த காலம் எதுன்னா கொரோனா காலம், பெருந்தொற்று காலம். பெருந்தொற்று காலத்தில் தான் வேலை இருந்தவர்கள் வேலையற்றவர்கள் ஆனார்கள். சிறு தொழில் கூடங்கள் மூடப்பட்டன. எல்லோரும் நெருக்கடிக்கு ஆளாகும். நாடு முழுவதும் நெருக்கடிக்குள்ளான, யாரையுமே அது பாதிக்காம விடல. அதே காலத்தில் தான் அதானி குழுமத்தினுடைய சொத்து பெருகிடுச்சு. எப்படி பெருகிடுச்சுங்கிறதுக்கான உண்மை இந்த ஹிண்டன்பெர்க் அறிக்கைக்குள்ள இருக்கு. என்ன மாதிரி மோசடிகள் செய்து இதை பெருக்கினார்கள், எப்படி சட்டவிரோதமா செயல்பட்டாங்க, எப்படி வெளிநாடுகள்ல போய் உப்புமா கம்பெனிகள் ஆரம்பிச்சாங்க. கம்பெனின்னு ஒரு பேர் தான் இருக்கும், அதை வச்சு கொண்டு பங்கு திரட்டுவாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு பலனும் இருக்காது. இதையெல்லாம் செய்யறதுக்கு இந்த இந்திய அரசு உடந்தையாக இருந்தது.
பாஜக தலைமையிலான மோடி அரசு அதானிக்கு உடந்தையாக இருந்தது. இதுவரைக்கும் ஒரு முறை கூட அதானியா யாரு, அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு மோடி சொன்னதே கிடையாது. அதானி குஜராத்ல முதலாளியா இருந்தார், இவர் குஜராத்ல முதலமைச்சராக இருந்தார். இவர் இந்திய பிரதமரானார், அவர் இந்திய பெருமுதலாளியானார். இவர் உலகம் சுற்ற தொடங்கினார், இவரும் உலக பெரும்பணக்காரர்கள் வரிசைக்கு போனார். இது ஒரு இப்ப நம்ம பலரும் சொல்ற மாதிரி, இப்ப கடைசியா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூட சொன்ன மாதிரி, இது ஒரு ஒட்டு முதலாளி குரோனி கேபிட்டலா இருக்கு. அதாவது அரசியல்வாதிக்கு முதலாளி உடந்தை, முதலாளிக்கு அரசியல்வாதி உடந்தை, ஒருத்தர் வளர்த்து விடுறாங்க. இது தெளிவா இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையில இந்த உண்மை அம்பலமாகி இருக்கு. அதானி தன்னுடைய சொந்த வலிமையில, சொந்த உழைப்புல, சொந்த முதலீட்டுல மட்டும் வளரல. அரசு காட்டிய சலுகைகள், அரசு மோசடிகளை பாதுகாத்தான் வளர்ந்தாருங்கிறது தெளிவா தெரியுது. இன்னொரு பக்கம் மோடியினுடைய இந்த பெரும் பொருள் வலிமை, பெரும் தொகைகளை திரட்டி வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தது மற்ற எல்லாமே அதானியின் உதவியோடு தான் செய்திருக்கிறார். இது ரெண்டையும் ரொம்ப சுலபமாக ஒரு சாதாரணமா பொருளியல் அரசியல் படிக்கிற மாணவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளிப்படுத்து. இன்னொரு செய்தி என்னன்னா, பாஜகவினுடைய மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் பேசும் பொழுது, அமெரிக்காவினுடைய முதலாளி ஜார்ஜ் சோரஸ் அவர்களோட பினாமி நிறுவனம் தான் அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம். அந்த ஜார்ஜ் சோரஸினுடைய ஏஜென்ட் போலதான் ராகுல் காந்தி செயல்படுறாரு. இவங்க சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டுக்கும் உண்மை கிடையாது. இது அவங்களுக்கான அந்த நிறுவனம் பல நாடுகள்ல அரசியல்ல தலையிடுறாங்க. அதுக்கு இங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி உதவி புரியுது அப்படின்னு பதில் குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வேண்டும் நமக்கு. ஹிண்டன்பர்க்கு பின்னால யார் இருக்கிறா, ஹிண்டன்பர்க் எந்தெந்த நாட்டுல என்ன வேலை செய்யுது, இது எதுக்கு பதில் இல்ல? அது சாட்டி இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு இது எப்படி பதிலாகும்? செபியினுடைய செயல்பாட்டுக்கு இது எப்படி பதிலாகும்? அதுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க அது பொது பிரச்சாரம் பண்ணலாம், மேடை போட்டு ஹிண்டன்பர்க் எப்படிப்பட்ட நிறுவனம், அமெரிக்காவில் அதுக்கு யாரு பின்னணியில இருக்கிறாங்க, இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம். இங்க கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். ஹிண்டன்பர்க் 1, 2, 3 போட்டு பட்டியலிட்டு முதல்ல ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. போன வருடம் ஜனவரியில கொடுத்திருக்கிறாங்க. இப்ப 2வது முறை ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்க. போன அறிக்கைக்கு இந்த அறிக்கைக்கு இருக்கிற கூடுதலான குற்றச்சாட்டு என்னன்னா, செபி இதற்கு உடந்தையாக இருந்தது என்ற குற்றச்சாட்டு. செபி உடந்தையா இருந்துச்சா இல்லையா? அவங்களே மாதவி பூச் அவங்க கணவரே கூட இந்த உண்மைகளை மறுத்து பேசல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 27 முறை இந்த அதானி குழுமங்களை பற்றி விசாரணை நடந்தது. அந்த விசாரணைகளின் போது நான் அந்த விசாரணை குழுல இடம்பெறாமல் நான் ஒதுங்கி இருந்து கொண்டேன்னு சொல்றேன். அதாவது இவங்க இருக்காங்க செபியில, மற்ற அதிகாரிகள் விசாரிக்கட்டும் என்று ஒதுங்கி இருந்து கொண்டது. இப்ப நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி அவர் குடும்ப வழக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா அவர் ஒதுங்கி போய் உட்கார்ந்துக்குவாரு பாருங்க, ரெக்கூஸ்ன்னு சொல்லி. அது மாதிரி இவங்க நாங்க போய் ஒதுங்கி இருந்துகிட்டோங்கிறாங்க. சரி, நீங்க செபி தலைவராக இருக்கும்போது செபி மேல உங்களுக்கு எப்படி செல்வாக்கு இல்லாம போகும்? இந்த விசாரணையில் உங்க செல்வாக்கு எப்படி பயன்படாமல் போகும்? அல்லது உங்கள் கணவர் பேருக்கு நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்க. இந்த அம்மா பேர்ல இருந்த பங்குகளை என்ன பண்றாங்கன்னா, இந்த பதவி பொறுப்பு ஏற்றுக்கிட்ட உடனே கணவர் பேருக்கு மாத்தி கொடுத்துடுறாங்க. அப்ப கணவருடைய செயல்களுக்கு இவங்க உடந்தையா இல்லையா? இவங்களுக்கும் கணவருக்கு சம்பந்தம் இல்லையா? இவங்க எல்லாருமே அதானி குழுமத்தோட சிமை செய்யணும். நான் மீண்டும் சொல்றேன், ஹிண்டன்பர்க் மேல என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் நீங்க அதை விசாரிங்க, நிரூபிங்க. இன்னும் சொல்ல போனால், ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைச்சு ஜேபிசி விசாரணை நடத்தும் போது இதே ரவிசங்கர் பிரசாத் அந்த ஜேபிசியில போய் ஹிண்டன்பர்க் இப்படிப்பட்ட நிறுவனம், ஹிண்டன்பர்க்குக்கும் ராகுல் காந்திக்கு இன்னது தொடர்பு என்று அங்க போய் சொல்லலாமே. ஏன் இப்படி தெருமுனையில நின்றுட்டு பேசணும்? அது செஞ்சு காட்டட்டுமேங்கிறனா. நீங்க காலிங் த டாக் மேட் பிஃபோர் கில்லிங் இட்னு, நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு சொன்னாதான் அடிச்சு கொள்றது ஈஸியா இருக்கும். எனவே ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டை மறுக்க முடியாதனால ராகுல் காந்தி இந்த நிறுவனத்துக்கு வேலை செய்யறார் என்று சொல்லிட்டு போறீங்க. ராகுல் காந்தி அந்த நிறுவனத்திற்கு வேலை செய்து அவங்களுக்கு எங்க ஒப்பந்தம் போட்டு கொடுத்தார், என்ன முதலீடு செய்து கொடுத்தார் என்பதெல்லாம் அவர் சொல்லல. ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா, அதானிக்கு மோடி சேவை செய்கிறார், அதானி குடும்பத்தை வளர்த்து விடுகிறார், அதானியோடையே சேர்ந்து பயணம் செய்து ஆஸ்திரேலியாவில் போய் நிலக்கரி சுரங்கங்கள் வாங்கி கொடுக்கிறார், அம்பானியோட சேர்ந்து போய் பாரிஸ்ல போய் ரஃபேல் விமான ஒப்பந்தம் வாங்கி கொடுக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியுமே. இதே இந்த அவங்க வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் இருக்கு பாருங்க, நித்தி ஆயோக்,
நித்தி ஆயோக்கினுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, மோடியை போன்ற துணிச்சலான பிரதமரே கிடையாது. உலகத்தில் 5 பெரும் கம்பெனிகளை அவர்தான் வளர்த்து விட்டிருக்கிறார். அந்த துணிச்சலோடு அந்த 5 சாம்பியன்களை உருவாக்கி இருக்கிறார் என்று யார் சொல்றார்? இந்த நிட்டியினுடைய தலைவரே சொல்றார். அதனால ஆனா இப்ப ராகுல் மேல அந்த மாதிரி உங்களுக்கு ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. அவர் எப்படி உதவுனாரு, அந்த நிறுவனத்திற்கு அவருக்கு என்ன தொடர்பு, நீங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. ஆனா அது எதுக்கு பதில் இல்ல? ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்ல. இதுல இன்னொரு தந்திரம் என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி, நீங்க தனிப்பட்ட ஒரு ரவிசங்கர் பிரசாத் விடுங்க, பிஜேபி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் உலக சக்திகள் இந்த மாதிரி கிளப்பி விடுறாங்கிறாங்க. யாரு உலக ஆற்றல்கள்? வெளிப்படையா சொல்லுங்க, யார் இந்த உலக ஆற்றல்? குளோபல் போர்ஸ் யார்? புத்தினா, இல்ல சீன அரசா, இல்ல அமெரிக்க அரசா, பாகிஸ்தானா? யாரு? தெளிவா சொல்லி குற்றச்சாட்டை பேசுங்க. அவங்களுக்கு ஹிண்டன்பர்க்கு என்ன தொடர்பு? அவங்களுக்கும் ராகுல் காந்திக்கு என்ன தொடர்பு? இப்ப ஹிண்டன்பர்கினுடைய குற்றச்சாட்டுகளை நீங்க ஒத்துக்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்கன்னா அதுக்கான விளைவுகளை சந்திக்கணும். மறுக்கிறீங்கன்னா ஆதாரங்களோடு மறுக்கணும். எங்க போய் மறுக்கணும்? ஒண்ணு நீதிமன்றத்துல மறுக்கணும், அல்ல ஜேபிசியில மறுக்கணும். நீங்க ஹிண்டன்பர்க் மேல வழக்கு போடுங்க. ஹிண்டன்பர்க் என்ன கேட்கிறாங்கன்னா, எங்க மேல வழக்கு போடுங்க. அமெரிக்க நீதிமன்றத்திலே வழக்கு போடுங்களேன், இப்படி மோசடி இருக்குன்னு. அதை செய்யாமல் வாய்க்கு வந்தபடி குற்றச்சாட்டுகளை சொல்லுவது இதற்கான மறுப்பு இல்லை. ஒன்று. இரண்டாவது, அதானி குழுமமே ஒரு மறுப்பறிக்கை விடுறாங்க. அந்த மறுப்பறிக்கையில் என்ன இருக்கு? அவங்க தேசத்தின் மீது பாசம் கொண்டு, தேசப்பற்றோடு நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க. அந்த தேசப்பற்று இல்லாதவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை ஹிண்டன்பர்க் இந்திய தேசப்பற்றோடு செயல்படுமா இல்லையா அது நமக்கு தெரியாது. அது அவனுக்கு அவசியம் இல்லை. நீங்க தேசப்பற்றோடு எப்படி செயல்படுறீங்க? தேசத்தை ஒட்ட சுரண்டுறீங்க. சிறு குறு நுண் சிறு குறு எம்எஸ்எம்இஸ் பூரா உங்களால் அழிந்து போயிருக்கு. எத்தனையோ நாடுகள் உங்க மேல குற்றஞ்சாட்டு. வங்கதேசத்துல நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஒப்பந்தம் எடுத்து ஃப்ராடு பண்ணீங்க. ஸ்ரீலங்காவில கோட்டபய ராஜபக்சேவை மோடி மிரட்டி மின்னாலை ஒப்பந்தம் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அது அவரே சொல்றாரு. இந்திய பிரதமர் கேட்கிறார், நான் என்ன பண்றது? இது அதானி இந்த தெற்காசியா முழுவதிலும், உலகம் முழுவதிலும் தன்னுடைய கொள்ளையை விரிவுபடுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தை பயன்படுத்துற அரசாங்கம் உதவியார். இத ஹிண்டன்பர்க் சொன்னா மட்டும் தேசபக்தி எங்க இருந்து வருது? தேசபக்தி எங்க இருந்து ஒத்துக்கிட்டு வருது? அதனால இது பிரச்சனை அதானிக்கும் ஹிண்டன்பர்க்குமான பிரச்சனை. அதானியின் கொள்ளையில் பாதிக்கப்படுறதுனால நமக்கும் அதானிக்குமான பிரச்சனை, எதிர்கட்சிகளுக்கும் அதானிக்குமான பிரச்சனை. அதானி பக்கம் மோடி நிற்கிறார். எனவே மோடிக்கும் நமக்குமான பிரச்சனை. இது தேசபக்தி தேச விரோதங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. இப்ப தேசபக்தி என்பதே அதானி பக்தி, தேசபக்தி என்பதே மோடி பக்தி, தேசபக்தி என்பதே மோடி விசுவாசம், தேசபக்தி என்பதே மோடிக்கு கேரண்டி என்ற நிலைக்கு நீங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்க. அதைதான் ஹிண்டன்பர்க் தொடர்பான விவாதம் நமக்கு உணர்த்துகிறது. நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணைக்கு ஒத்துக்கொடுங்க. அதான் அவங்க கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இது மக்களை திரட்டி போராடித்தான் இதை நாம் நிலைநாட்ட முடியும். அதானியை இந்திய பொருளியலிலும் அரசியலிலும் தனிமைப்படுத்தும். இல்லைன்னா இந்தியாவை பூரா விழுங்கி ஏப்ப விட்டுருவாங்க. நிறைவு கருத்தாக, அதானியோட ராகுல் காந்தியும் தொடர்புல இருக்கிறார் அப்படின்னு பாஜக சமீபத்துல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. லாரி லாரியா பணம் இறங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருந்தாங்க. எப்படி இதை வேறுபடுத்தி பார்க்கிறது? அதாவது அதை சொன்னது மோடி தேர்தல் நேரத்துல சொன்னாங்க. உங்களுக்கு டெம்போல, அப்ப அவங்க ரெகுலரா டெம்போல தான் பணம் வருது போட்டிருக்கு, உங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியல. அதுதான் அவங்க வெளிப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசலாம். எனக்கு அதானிக்கு மோடியோடு மட்டும்தான் தொடர்பு, வேற யாரோடும் தொடர்பு இல்லை என்று நான் குற்றம் சாட்டல. ஆனா மோடி யாரு? நாட்டோட பிரதமர். ராகுல் எதிர்கட்சியில் இருக்கிற ஒருத்தர், எதிர்கட்சி தலைவர். அதானிக்கு ஏதாவது ஒரு லைசன்ஸ் அவர் கொடுக்க முடியுமா? அதானிக்கு ஏதாவது ஒரு தொழில் ஒப்பந்தம் அவர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா மோடி நினைச்சா எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ராணுவ கருவிகள், ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியை கூட அவரோட கூட்டு சேர்ந்து அவரால் நடத்த முடியும். இப்ப அதே போல மாநில அரசுகள், இப்ப தமிழ்நாடு மாநில அரசு அதானி கூட சில ஒப்பந்தங்கள் செய்து வைத்திருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து சில மையங்களை இயக்குறாங்க.
துறைமுகங்கள் தொடங்குறாங்க, விமான நிலையங்கள்ல இடம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அதானிக்கு உடந்தையாக இருப்பது என்பது மறைமுகமா மோடிக்கு உடந்தையாக இருப்பதுதான். தமிழக அரசா இருந்தாலும் இது செய்யக்கூடாதுன்னு தான் கேட்கிறோம். காங்கிரஸ் அரசுகளா இருந்தாலும் செய்யக்கூடாதுன்னு தான் கேட்கிறோம். ஆனா இது எதுவுமே எதுக்கு பதில் இல்லைன்னா, இந்த ஹிண்டன்பெர்க் அறிக்கை செபி மேல சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு இது எதுவும் பொறுப்பு இல்லை. அந்த குற்றங்களுக்கு ராகுல் காந்தியோ அல்லது திமுகவோ வேறு கட்சிகளோ பொறுப்பு இல்லை. இதுக்கு நேரடி பொறுப்பு பாஜக தான், மோடி தான். அதுதான் நம்ம சொல்றோம். நிச்சயமா. மிக்க நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து. நன்றி பிரிட்டோ.